நாம் இன்று பார்க்க இருப்பது இந்த வைத்திய முறைகளிலே நான் பல வைத்தியத்தில் பார்க்கும்போது இந்த அக்குபஞ்சர் என்று சொல்வதை பற்றி அக்குப்ரெஷர் அக்குபஞ்சரை பற்றி நான் ஒரு ஈர்ப்பு தன்மையை பெற்றேன். நான் சித்தா வைத்தியங்கள் படித்தேன். சித்தா வைத்தியத்திலே டிப்ளமா படித்து அதில் அந்த லேகியம் பஸ்பங்கள் சூர்ணங்கள் என்றால் என்ன, அது எப்படி உடல் இயக்கத்திற்கு என்ன மாறுதல் செய்து ஒன்றை உபாதையிலிருந்து காப்பாற்றுகிறது என்பதெல்லாம் பார்த்தோம். அதை விட நான் ஒரு படிப்பு முடித்து வரவில்லை என்று நினைக்கிறேன். 1994 அந்த 92 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆண்டிலே இந்த அக்குபஞ்சர் என்று சொல்லுகிறார்களே அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அப்பொழுது காரைக்குடியிலே நான் பல இடங்களில் பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல படித்தேன். அந்த அளவு திருப்தி ஏற்படவில்லை. என்றால் காரைக்குடியிலே அட்டாமா என்று சொல்லப்பட்ட ஒரு ஆல்டர்னேட் மெடிசனுக்கு மிஸ்டர் அப்துல்லா சேகு என்பவர் ஒரு ஒரு என்ன சொல்றீங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அட்டாமா என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் பலருக்கு அக்குபஞ்சர் அக்குப்ரெஷரை பற்றி சொல்லிக் கொடுத்து அதில் சாதாரண டிப்ளமா எம்டி பிஹெச்டி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் இவைகள் வாங்கி கொடுப்பது அளவிற்கு அவர்கள் இங்கு ஸ்டாஃப் எல்லாம் வைத்து நடைமுறையில் மக்களுக்கு சேவை செய்து அந்த ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்பட்டதையும் செய்து கொண்டிருந்ததை வைத்து கேள்விப்பட்டு நான் அவர்கள் கூட்டம் அவர்களுடைய அமைப்பினுடைய ஒரு செயல்பாடு கோயம்புத்தூரில் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்றேன். படிப்பதற்கு அப்ளிகேஷன் போட்டு பணம் கட்டி சேர்ந்திருக்கிறனுடைய ஒரு வகுப்பு தான் போய் வந்திருப்பேன். 2வது வகுப்பில் அங்கு கோயம்புத்தூரிலே ஒரு நண்பர் எங்களுக்கு சொந்தம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு இந்த கைகளை தூக்கும் போது அவருக்கு சிரமம், கையை தூக்க முடியாதா வலி ஏற்பட்டிருக்கிறது. அவர் இந்த அக்குபஞ்சர் பற்றி கேள்விப்பட்டவர். இது நல்ல முறையிலே வலியற்ற, அதாவது எந்த உபாதையற்ற பின் விளைவு இல்லாமல் பலன் கிடைக்கிறது என்பதை வைத்து வந்து என்னிடம் கேட்க வந்தவர். சார் நீங்கள் செய்யுங்க சார், ட்ரீட்மெண்ட் செஞ்சு என் கையை தூக்க வைங்க சார் என்றார். ஐயா, நான் இன்று தான் நேற்று தான் சேர்ந்து முதல் வகுப்பு 2வது வகுப்பு தான் படித்திருக்கிறேன். ஆக நான் வந்து இன்னும் அதை பயிற்சியாக முழுமையாக பெற்று அந்த டிப்ளமா பட்ட படிப்பு பெற்று ஐ ஷுட் கெட் ஆத்தரைசேஷன் ஃபார் டூயிங் தி ப்ராக்டிஸ். ஆக அந்த பயிற்சி செய்வதற்கு அரசிலிருந்து உத்தியோகத்திலிருந்து ஒரு உத்தரவு பெற வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் சும்மா அதை கையை பிடிச்சி விட்டு பாருங்க சார். ஆக நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த இடத்துல ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல எப்படி அந்த பாயிண்ட் அந்த புள்ளி போடும் பாயிண்ட் பஞ்சர் என்று செய்யறதுக்கு பயம் எனக்கு தெரியாது. ஊசியை போடுவது பயம், குத்துவதுக்கு ஒரு கையில் ஊசியை கொடுத்து ஒரு கையில் குத்து என்றால் உடனே வருமா? ஐயோ கை வலிக்கும்பா, அவனுக்கு வலிக்கும் இவனுக்கு வலிக்கும். ஆக அது தெரியாது என்பது அக்குப்ரெஷர் பாயிண்ட்களை பிடித்து 3 பிடித்து கண்களில் நீங்கள் ஏற்கனவே நான் ஹிப்னாட்டிஸ் ஓரளவு படித்ததால் நான் இந்த அழுத்தத்தை தரும்போது பிரபஞ்ச சக்தியிலிருந்து நீ முழுமையாக அந்த வலி உள்ள இடத்திற்கு சக்தி பரிமாற்றம் செய்யப்படுகிறது. நான் அழுத்தும் போதெல்லாம் அந்த சக்தி பரிமாற்றத்தை உணர்கிறாய். நான் கையை அழுத்தும் போதெல்லாம் பரிமாற்றத்தை உணர்கிறாய். ஆக இப்பொழுது முழுமையாக அந்த வலி நிவர்த்தி, வலி தந்த அந்த பகுதியிலே அது நிவாரணம் பெற்று முழுமையாக பழைய நிலைக்கு வந்துவிட்டது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. நீயும் அதை ஒத்துக்கொள்ளாதாய் என்பேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டு கையை தூக்க சொன்னேன். தூக்கி கையை வலியோடு தூக்கியும் சார் சார் வலி இல்லை சார், நல்லா ஆயிடுச்சு சார். என்னப்பா இதுதான்ப்பா அக்குபஞ்சருங்கிறது. அந்த 2 சேர்ந்துச்சு பாருங்க. அக்குபஞ்சர் செய்யும்போது அந்த மனசில் சஜஷன் என்று சொல்லப்படுவது முக்கியம் என்பதை நான் பிகாஸ் ஐ எம் ஹிப்னாட்டிக் தெராபிஸ்ட்ங்கிறத வச்சு நான் சொன்னேன். அதை வைத்து பார்க்கும்போது தான் முழுமையாக அவர் கையிலே ஒரு 200 ரூபாய் கொடுத்தார். ஐயா, நான் உனக்கு சிகிச்சை செய்ததே தவறு, உத்தரவு இல்லாமல் செய்திருக்கிறேன். 2வது பணத்தையும் வாங்கினால் அதை விட பெரிய தவறு. நீ கொடுப்பதை வேணால் கொடு, உனக்கு ஆசை இருக்கிறது கூட நான் அமைப்புக்கு கொடுத்துறேன் சொல்லுவேன். அமைப்பு வகுப்பு நடக்கும்போது அது என்னுடைய பேராசிரியர் சேது அவர்களிடம், ஐயா எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்படி நண்பர் வந்தார், அந்த புத்தகத்தை பார்த்து நான் இந்த பாயிண்டை செய்யக்கூடாது இருந்தாலும் செய்து சொந்தக்காரர்கள் செய்தேன், சரியாகிவிட்டது என்று கையில் பணத்தை தந்து விட்டு சென்றேன். ஆக நான் இந்த பயிற்சியை செய்ய படித்து முடித்து பயிற்சியை செய்ய முன் கெட்ட பணத்தை நான் அமைப்பிற்கு 200 ரூபாய் நன்கொடையாக தருகிறேன், அட்டாமா அமைப்பிற்கு 200 ரூபாய் நன்கொடையாக தருகிறேன் என்று அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒன்று அக்குபஞ்சர் செய்தார், அதை வைத்து பலன் பெற வைத்தார்,
அந்த வந்தவருக்கு அக்குபஞ்சர் மீது நம்பிக்கை உண்டாக்கினார். 200 ரூபாய் தந்ததையும் அமைப்பு தந்து விட்டார். இப்படி ஒரு நண்பர் கிடைப்பது என்றால் என் மீது அவர் ஆச்சரியமாக இருக்கும். அவரை சொல்லுவேன், அவர் 3 என்னை வயதில் என்னை விட குறைந்தவர். நான் சிஷ்யன் என்று சொல்லுவேன். ஆக எனக்கு ஆசிரியர், எனக்கு அக்குபஞ்சர் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியராக இருந்தார், சிஷ்யராக இருந்தார். அதே சமயத்தில் எனக்கு அருமை நண்பர். கடைசி வரை அவர் மரணிக்கும் வரை என்னுடைய நண்பராக இருந்தார். போதாத காலம் ஒரு விபத்திலே மரணம் அடைந்து விட்டார். பயிற்சி அக்குபஞ்சரில் செய்யப்பட்ட அந்த ஒரு வைத்தியம் அவருக்கு எப்படி உடனடியாக பார்க்க முடிகிறது என்பதை பார்க்கும்போது உடனே எனக்கு அக்குபஞ்சர் மீது மிக அதிகமான ஆழமான இயற்கையான நம்பிக்கை வந்துவிட்டது. ஆக அதை படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையை காரைக்குடியில் வந்து படிக்கும்போது சாதாரணமாக படிப்பு என்று சொல்வது டிப்ளமா என்று தருவார்கள். அதை முடித்தேன். நான் ஏற்கனவே பிசியாலஜி மற்றவர்கள் அதிகமாக படித்ததால் எம்டி பட்டத்திற்குள்ள அந்த சிலபஸ் என்று சொல்லப்பட்டதை வாங்கி நான் அதற்குள்ள பரீட்சை நடத்தப்பட்டதிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக இலங்கை ஒரு முறை அல்ல பல முறை சென்றிருக்கிறேன். அங்கு அந்த அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் இவைகளை நடத்துவதற்கு நமது காரைக்குடியில் உள்ள அட்டாமா அமைப்பின் அப்துல்லா சேக் அவர்களுடன் சென்றதனால் அங்கு எனக்கு தனியாக ஒரு மரியாதை தரப்படும். ஆக அங்கு உள்ள ஆண்டன் ஜெயசூர்யா என்பவர் உலக புகழ் பெற்றவர். அக்குபஞ்சரிலே பிரசவத்தையே வலி இல்லாமல் செய்பவர் என்று பெயர் பெற்றவர். அந்த நிலைக்கு தலைவராக இருந்தார். அங்கு நடத்துவோம். வருடம் எல்லா ஒரு 120 நாடுகளில் இருந்து நாங்கள் சென்று பயிற்சி பெறுவோம். ஆக நான் டிப்ளமா முடித்து எம்டி படித்து முடித்த பிறகு பிஹெச்டி என்பதை படிக்க வேண்டும் என்று ஒரு ஆவல் எனக்கு. அந்த செய்முறையிலே செயல்களை செய்து அப்போது நான் சப்ஜெக்ட் பிஹெச்டியை வாங்கியது என்ன என்றால், ஒரு அமைப்பில் நாம் பிரபஞ்ச சக்தியிடமிருந்து எப்படி சக்தியை பெறுவது, அக்குபஞ்சரை எப்படி ஹிப்னாட்டிசத்துக்கு யூஸ் பண்ணுவது, எப்படி ஹிப்னாட்டிசத்தை அக்குபஞ்சருக்கு யூஸ் பண்ணுவது என்பதை ஒரு இன்ட்ராக்ஷனோட ஒரு தீசிஸ் கண்டுபிடித்தேன். ஆக மயக்கம் தரும் புள்ளிகள் என்று உடம்பிலே சில புள்ளிகள் உண்டு. அக்குபஞ்சர் பாயிண்டை, அந்த பாயிண்டை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தாலே மயக்கம் தரும் புள்ளிகள். ஆக அவன் ஒரு நண்பர் ஒரு ஹிப்னோதெராபிஸ்ட் மாதிரி ஒரு ஹிப்னோதெராபி செய்வதற்காக அதன் மூலம் பலன் பெற்று உபாதை நீக்கம் பெற வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த மனதில் ஒரு அமைதி நிலையை உண்டாக்கி அவர் எதையும் நாம் சொல்வதை பெரும் ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ் என்று சொல்வதை பெற வேண்டும் என்றாலே இந்த பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட மயக்கம் தரும் புள்ளிகளை நீங்கள் நீடில் போட்டு உட்கார வைத்தாலே அவர் அரைகுறையாக ஏற்கனவே மயக்க நிலையில் பாதி அடைந்து விடுவார். அப்பொழுது முழுமையாக என் கைகளை பார்க்கிறார். நாம் வழக்கம் போல பேச ஆரம்பித்து என் கைகளை பார்க்கும்போது இன்னும் உன்னிலையை மறைக்கிறார். எங்கோ ஆள் சுத்தத்தில் சென்று விட்டார். இப்பொழுது நான் சொல்வதை உன் முழு மனது கேட்கிறது, அற்புதமாக கேட்டுக்கொண்டே இருப்பதை பார்க்கிறார் என்றெல்லாம் சொல்ல சொல்ல அவருக்கு அந்த பதிவு நன்றாக கிடைப்பதை வைத்து நான் அக்குபஞ்சரை அக்குபஞ்சரை எப்படி ஹிப்னாட்டிசம் இதுக்கு யூஸ் பண்ணலாம் என்பதும் ஹிப்னாட்டிசத்தை எப்படி அக்குபஞ்சருக்கு யூஸ் பண்ணலாம் என்பதும் ரெண்டையும் சொல்லி ஒரு தீசிஸ் எழுதி கொடுத்தது. உடனே இட் காட் அப்ரூவ்ட் பை சான்சலர் ஆஃப் திஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்டர்னேட் யூனிவர்சிட்டி அக்குபஞ்சர் அட்டாமா என்று சொல்லப்பட்டதில் அங்கு ஸ்ரீலங்காவிலிருந்து ஆண்டன் ஜெயசூர்யா அவர்கள் நமக்கு பிஹெச்டி தந்தார்கள். ஆக டிப்ளமா மட்டுமல்ல, எம்டி மட்டுமல்ல, பிஹெச்டி பண்ணியோடு எனக்கு அதற்கு மேலாக என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அதையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதை நான் ஆர்வத்துடன் ஏற்பாடு செய்கிறேன் என்று எனது அமைப்பின் தலைவர், அட்டாமா அமைப்பின் தலைவர் அப்துல்லா சேக் அவர்கள் எனக்கு உதவி செய்து என்னை அழைத்து சென்று விட்டார்கள். உங்களுக்கு அதுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்று இருக்க வேண்டும். அதுக்கு தனியாக சப்ஜெக்ட் கிடையாது. அந்த மக்கள் கூடியிருக்கும் ஆடியன்ஸ் நீங்கள் செய்யும் அந்த பயிற்சியை பார்த்து தன்னை மறந்த நிலையிலே அப்ரிசியேட் பண்ணி உங்களுக்கு அந்த டிப்ளமாவிலே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவிலேயே உயர்ந்த டிகிரி, தி ஹையஸ்ட் ஆனரரி டிகிரி என்று சொல்லப்படுவது தர ஏற்பாடு. நான் வழக்கம் போல நான் என் கையில் உள்ள ஹிப்னாட்டிக் ராடு ஒன்று வைத்திருப்பேன். எப்பொழுதுமே அந்த ராடை கையில் கொடுத்து நான் இந்த பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கிறேன், செய்திருக்கிறேன், நான் மீண்டும் நான் காட்டுகிறேன். அந்த கையிலே நீங்கள் பிடித்திருந்தாலும் உங்கள் கைக்கும் அந்த கம்பிக்கும் தொடர்பு இல்லாத இருந்தாலும் அந்த கம்பி வந்து நான் சொன்னபடியெல்லாம் கேட்கும். அதே ஆச்சரியம். கம்பிக்கும் அந்த பிடித்து கொண்டிருப்பவருக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் நான் சொல்வதை நண்பரே, அந்த கம்பியை நீ முழுமையாக கண்ணை மூடி நிலையை பார்த்து கொண்டே மனதிலே பார்க்கும்போது அந்த கம்பி என்னை நோக்கி திரும்புவதுன்னு திரும்பிடும். அந்த கம்பி நான் சொல்வது அவருக்கு உடல் தொடர்பு இல்லை என்றாலும்
உள்ள தொடர்பால் நான் செய்யும் அந்த செய்திகள் அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்ட உள் மனதில் பதிந்து அதை செய்கிறது அற்புதமாக இருக்கும். அதை வைத்து அவரை ஹிப்னடிக் ஸ்டேஜ் என்று சொல்வதிலே பல செய்திகளை உள்பதிவு செய்யலாம் என்பதை வைத்து நான் அவரை ஒரு ஓப்பன் மீட்டிங், ஒரு 200 பேர் 100 நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள், பெரிய ஆடிட்டோரியம். I told openly, anybody who wants to receive the power from the universe or from the universal God, if they, according to the belief and everything, I can see that the energy is received from the Lord and given to them for the future development and also for the goodness of this public going to contact them. என்று சொன்னவுடன், yes, I am coming என்று ஒரு நண்பர் வந்தார். அந்த நண்பர் வாங்க ப்ளீஸ் கமான் கமான் என்ன ஒரு அப்ளாஸ் கொடுத்து எல்லாம் கைதட்டி வந்து கொண்டிருந்தார்கள். வந்தவுடன் வாட் இஸ் யுவர் குட் நேம்? டாக்டர் இப்ராஹிம் ஃப்ரம் பாகிஸ்தான் என்று சொன்ன உடனே எனக்கு ஐயோ பாகிஸ்தானா என்ற உடனே சிறிது மனதிலே ஒரு அது என்ன சொல்லுவீங்க, ஏதோ ஒரு நம்ம பெரிய ஹைப்ராட்டிக் தெராக்சி, ஐ கேன் டூ எனி திங், ஐ சி தி ஆடியன்ஸ் கிவன் அப்ளாஸ் அண்ட் தி கம் ஓவர் ஹியர் ஆஸ் எ டாக்டர் என்று சொல்கிறோம். முதலாவதாக ஒரு மனிதரை நீங்கள் அரை மயக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் புகழப்பட வேண்டும். அவரை தெரிந்து இருக்கிறாயே தெரியாமல் இருக்கிறாயே, அவர் புகழ்ச்சியை விரும்பாதவர் யாரும் கிடையாது. புகழ புகழ அவர் அப்படியே உள்ளே போயிடுவார் என்ற தத்துவத்தை வைத்து டாக்டர் இப்ராஹிம் வந்தவுடன், ஹலோ டாக்டர் இப்ராஹிம் ப்ளீஸ் கம் ஓவர் ஹியர் என்று கையை கொடுத்த உடனே அவர் அந்த ஒரு you see, Dr. Ibrahim is a very great doctor in neurology and other thing, and he has done lot of treatment and lot of people of Pakistan have got benefited, and he has come over here. Thank you very much for the kindness. He has come over here என்று சொன்னவுடன் மறுபடியும் அப்ளாஸ் கொடுத்தோடனே அவருக்கு ஒரு Dr. Ibrahim has come over here with the hope that he can receive the power from the Lord Allah என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹ்விடமிருந்து சக்தியை பெற தகுதியாகிவிட்டார் என்று நினைத்து நிற்கிறார். அவர் கையில் நான் ராடை தந்து விடுகிறேன். Mr. Ibrahim, a powerful rod has been given to you. You can receive the power from the Lord. Through this rod, you will have the power and you can act according to that feature for doing good to the public. என்று சொன்னவுடன் கண்களை மூடி you are holding it and you are watching the rod and the rod is turning towards me என்று அப்படி திரும்பியது. The rod is held by you, but there is no connection between your body and the rod. You are holding the rod, the cover, and the rod. Now, please close your eyes. Doctor, you close your eyes. Yes, close. Doctor, you have closed your eyes, and all your thoughts are there to the Lord Allah, that who is going to give power to you. The rod is towards me and I am putting my right hand with the begging hand to the Lord Allah to receive the power to pass on to Dr. Ibrahim என்று அதை பெற்று உனக்கு அனுப்புவது போல கையை வைத்திருக்கிறேன். என் கை இறங்குகிறது. My hand is coming down means the Lord Abraham, Lord is giving power to you. Doctor is going to receive through my left hand, he is receiving the power. The Lord Allah is giving power to my right hand. I am passing the power to the Dr. Ibrahim through my left hand. என்று சொன்னவுடன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்க ஆரம்பித்தார். The power has been received and he is trembling and he is getting more and more power, and the power that has been given to you is from the Lord Allah, and he is going to do practice with his power, advice and other things, guidance of the God. Okay, thanking the Lord for this supply of power. The rod turned towards his head and gave Ashirwad to him, and applause was there. All the 200 people give applause, and all the country people appreciated what I am doing it. And immediately, 6 ladies brought a golden medal to me, conferring the highest honorary degree of Doctor of Science. And I am telling now, as proudly, Dr. Abdullah Sehu gave me a lot of guidance in doing acupuncture, and he made me to get the diploma, PhD and Doctor of Science from the alternate University of Land. அந்த சக்தியை பெற வைத்தவர் அவர்தான். இப்படி பார்க்கும்போது நான் இந்த இம்யூன் சிஸ்டம் என்று ஏற்கனவே சொன்னதை, உங்கள் உடம்பிலே அந்த இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் இன்றும் வலியுறுத்துவதற்காக நாங்கள் 2 பாயிண்ட், 2 உங்களுடைய காலர் போன் 2 வருகிறது அல்லவா,
அந்த காலர் போனிலே அடியிலிருந்து ஒரு இன்ச்சு உயரத்திற்கு 1 இன்ச்சு உயரத்தில் வைத்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுங்க. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திஸ் இஸ் தி காலர் போன் இன்சைட். 1 inch above that I am giving. This is only your point, and the immune system gets advancement and also development and also gets power. And you close your eyes and do this right side, left side, right side, left side, and with the idea you must, I am getting the power from this universe. I am getting the power from the universe by pressing this point, the acupressure point. I am getting the power from the universe, and my immune system is getting developed. My immune system is getting developed second by second. I am getting more. Any that is virus, anything from outside cannot come and disturb my body, and by white cells will, the immune system will help me. Second, similarly, another point is there. Your hand, that you see this point, and okay, this point. The point. This is another point. These 2 points you can see that by simply pressing this point, and you have the idea in power from the universe through these points. When you give pressure to this point, you get the power. The immunity system of your body gets developed, and it can withstand any virus and any bacteria which is coming from outside to enter inside your body to develop any disease. Nothing can enter my body because my immune system has been given so much of power and everything. You have that idea, do that. Yeah, why I am telling is, the acupuncture is properly done. Acupuncture is a very good medical media which can do without any side effect. You can get the development and also immediate result also, you can see that. And I am giving this, and if you are very particular about knowing more and more, you please contact me. I will see where you can join in acupuncture institution and do good for other people. Thank you very much.